அண்மை செய்தி. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் கடலானது கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. பல அடி உயரத்திற்கு கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை நேரலையிலிருந்து நமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தற்போது வேளாங்கண்ணியில் கடலானது மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. அங்குள்ள மீனவர்களின் நிலை என்ன? ஜெயஸ்ரீ வணக்கம். தற்போது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மேரி மாதா கோவில் அருகில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில் இருக்கிறோம். இந்த கடற்கரையில் மிக வேகமாக பலத்த காற்று வீசுகின்றது. அதே போல கடல் அலைகள் ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடிகின்றது. கடல் அலைகள் சாதாரணமாக வரக்கூடிய அந்த உயரங்களை தாண்டி பல அடி உயரத்திற்கு மேலே எழும்பி வரக்கூடிய அந்த காட்சியை இங்கு பார்க்க முடிகிறது. மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் அவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தங்களுடைய வலைகளை உலர்த்துவது, அதே போல தங்களுடைய அந்த மற்ற பணிகளை கவனிப்பது ஆகியவற்றில் மீனவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு மீனவர் கூட இந்த பகுதியிலிருந்து கடலுக்கு செல்லவில்லை என்று இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல கடல் அலையினுடைய அந்த உயரம் அதிகரித்து வருவதோடு மட்டுமில்லாமல் கடல் கொந்தளித்து ஆர்ப்பரிக்கும் சப்தமும் அதிகமாக கேட்கின்றது. பல மீட்டர் தூரத்திற்கு வருவதோடு கடற்கரையை நோக்கியும் அதிக அளவில் தண்ணீர் வருகின்றது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரத்திற்கு கூடுதலாக கரையை நோக்கி, அதாவது கரையிலே ஒட்டிய பகுதியில் பல்வேறு மீன் கடை உள்ளிட்ட பலவிதமான கடைகள் உண்டு. அந்த கடைகளை நோக்கி அலைகள் நெருங்கி வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. பொதுவாக மாலை நேரங்களில் அமாவாசை போன்ற அதுபோன்ற நாட்களில் கடல் அலை ஆர்ப்பரிக்கும் சப்தமாக இருக்கும். ஆனால் இன்றைய தினம் மிக கூடுதலாக சப்தத்தோடு அலைகள் உயர எழும்புவதாகவும் தொடர்ந்து இந்த கரையை நோக்கி வரக்கூடிய அந்த தூரம் என்பதும் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும் இங்கு சிறு கடைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள், மீனவர்கள் போன்றோர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல கடல் மண்ணினுடைய அந்த நிறமும் மாறி இருப்பதை பார்க்க முடிகின்றது. கருப்பு நிறத்தில் இங்க இருக்கக்கூடிய அந்த கடற்கரை மணல் மாறி இருக்கின்றது. அதற்கான காரணம் குறித்து நாம் மீனவர்களிடம் கேட்டபோது அவர்கள் சொல்வது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த பலவிதமான அடி மண்ணெல்லாம் கிளறி அவை கரை நோக்கி வரக்கூடிய காரணத்தினால் அந்த தண்ணீருடைய தன்மையும் மாறி இருக்கிறது. எப்படி ஏரிகளிலோ அல்லது குளங்களிலோ வண்டல் மண் சேர்ந்து வந்தால் தண்ணீரினுடைய அந்த தன்மை நிறம் மாறி இருக்குமோ, அதுபோல கடல் நீரினுடைய அந்த கலர், அதனுடைய வண்ணம் என்பது களிமண்ணோடு கலந்து வருவது போல இருப்பதை பார்க்க முடிகின்றது. கடற்பரப்பு முழுவதுமே கருமையாக காட்சி அளிக்கின்றது. இந்த கடற்கரை ஓரத்தில் கடுமையான காற்று வேகமாக வீசுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு வர வேண்டாம் எனவும், வேடிக்கை பார்ப்பதற்காகவோ அல்லது நேரத்தை குடும்பத்தோடு கழிப்பது உள்ளிட்ட விஷயங்களுக்காகவோ ஆர்வம் மிகுதியில் இந்த பகுதிக்கு வரக்கூடாது எனவும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ரோந்து பணிகளிலும் இந்த பகுதியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது சிறுவர்களோ இளைஞர்களோ யாராவது இந்த மழை நேரத்தில் கடலினுடைய அழகை ரசிப்பதற்காகவோ அல்லது கடலில் குளிப்பதற்காகவோ இந்த பகுதிக்கு வந்துவிடப் போகிறார்கள் என்ற அந்த நோக்கத்திற்காக தொடர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நாகை மாவட்டத்தை பொறுத்த வரையிலே தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 மணி நேரமாக கனமழை ஓய்ந்திருந்தாலும் கூட தொடர்ந்து பரவலாக சாரல் மழை என்பது பெய்து கொண்டேதான் இருக்கிறது. பலத்த காற்றும் தொடர்ந்து அலையினுடைய வேகமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது.